ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு கோல்டு ஸ்ட்ரீட் எந்தெந்த ஷாப்பில் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ பெஸ்ட்டு ஷாப் அப்படின்றது எதை வந்து சொல்லுவோம் அப்படின்னா, வேஸ்டேஜ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜெலாம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சில ஷாப்பில் வந்து ஜிஎஸ்டியுமே வந்து இருக்காது. ஸோ அது என்னென்ன ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து சொல்கிறேன். ஸோ எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க, கிராம் பேக்ஸா இல்லை 11 மந்த்து சேவிங்ஸா, ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேரடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் சொல்கிற ஷாப் எல்லாமே வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது ஓகே பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டாக இருக்கும்ல, ஸோ அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அங்கே வந்து 100% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீ. சாரி, நமக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ வேஸ்டேஜிலும் ஜிஎஸ்டியும் வந்து நமக்கு எங்கே பெனிஃபிட்டாக இருக்குது. சில ஷாப்பில் ஜிஎஸ்டி கூட கிடையாதுல்ல, ஸோ அதை தான் வந்து நான் எழுதியிருக்கேன். அதோட ஜாயின் பண்ணி சொல்லிட்டேன். லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீமு, ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குது. தனவந்தனம் இருக்குது. ஸோ தனவந்தனத்தில் சேர்ந்தீங்க அப்படின்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். இதே இதில் பார்த்திங்க ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி பார்த்திங்க அப்படின்னா 100% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. ஸோ கிராம் பேஸ் தான், நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து தங்கமாக தான் வர வைப்பாங்க. நோ வேஸ்டேஜ். இங்கே வந்து கிஃப்ட் வந்து கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைபர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஷாப்பை வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டு ஷாப் இருக்கும்ல, அதுவுமே தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 10 ஷாப் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பீமா ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி. ஸோ திருச்சியில் இருக்க பீமா ஜுவல்லரி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். என்ன நகைச்சீட்டு அதில் வந்து ஆன்லைன்லேயும் வந்து பே பண்ணலாம். ஸோ முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். திருச்சியில் இருக்க பீமா ஜுவல்லரியில். ஸோ எல்லா பீமா ஜுவல்லரியிலும் ஆன்லைன்லேயும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லையா, ஸோ நம்ம ஆன்லைனில் ஜாயின் பண்ணால் கூட ஸோ நமக்கு பெனிஃபிட் வந்து நிறையா இருக்குது. இங்கே வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீமில் 15 மாதம் 15 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம் தான். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்க அப்படின்னா குட் ஷாப் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஸோ கலெக்ஷனுமே வந்து நிறையா இருக்கும். என்னோடய பாயிண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஷாப் அப்படின்னு நான் சொல்கிறேன். பீமாவில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்கீம் வந்து மாறுபடும். ஸோ எனக்கு தெரிஞ்சது திருச்சியில் இருக்க ஸ்கீம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீமு. இதில் வந்து நோ வேஸ்டேஜ், அப் டு 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து இருக்குது. இது வந்து கிராம் பேஸ் தான். எல்லா ஷாப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸும் இருக்குது, அமௌண்ட் பேஸுமே வந்து இருக்குது. கிராம் பேஸ் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு. அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். கிராமில் வர வச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த கிராம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கிராம் பேஸ் தான் வந்து பெனிஃபிட்டு. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். ஸோ ஸ்கீமு நான் வந்து காமனாக வந்து சொல்லியிருக்கேன் 11 மந்த்து தான். ஸோ இது எல்லாமே காமன் தான். 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீமு, நோ வேஸ்டேஜோ, அப் டு 18% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க. பிராண்டட் கிஃப்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. அதான் கிராம் பேஸு. ஸோ நான் முக்கியமானது வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அதனால் அந்த ஷாப் நல்ல ஷாப் அப்படின்னு நான் சொல்லலை. ஃப்ரீ கிஃப்ட் வந்து நிறைய ஷாப்பில் வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன ஷாப்பில் ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவே வந்து போட்டிருக்கேன். ஃப்ரீ கிஃப்ட்டை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஒரு சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அந்த சீட்டில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கா, நிறைய கலெக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்கேஎஸ் ஜுவல்லரி. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம் தான். அப் டு 18% வரைக்கும் நம்ம வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, எல்கேஎஸில் வந்து நல்லாயிருக்கும், கலெக்ஷனும் நல்லாயிருக்கும் சிஸ்டர், ஸோ அங்கே வந்து சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்க அப்படின்னா 2025 எது பெஸ்ட்டு ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 27 ஜுவல்லரி ஷாப் வந்து நான் போட்டிருப்பேன். இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து நான் காமனாக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப் வந்து பெஸ்ட்டாக வந்து தெரியும்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ஷாப் 5வது ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரின்ஸ் ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த்து சேவிங்ஸ் ஸ்கீம் தான். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வந்து கிராம் பேஸ் தான். ஸோ கிராம் பேஸ்லேயும் இருக்குது, அமௌண்ட் பேஸ்லேயும் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து கிராம் பேஸு, இவங்க வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க.
அப்புறம் முக்கியமான கேள்வி கேட்குறீங்க, சீட்டு வந்து எல்லா கடையிலுமே போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன கடையிலையும் வந்து போடலாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அப்போ வந்து சின்ன கடையில் எப்படி நம்பிக்கையாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன கடையிலையும் வந்து போடலாம். ஸோ அங்கேயும் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது. சின்ன கடை மீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க தாத்தா வச்சுருப்பாங்க, அப்புறம் அவங்க மகன்கள் வச்சுருப்பாங்க, அப்புறம் அவங்க பேரங்க. ஸோ அந்த ஷாப்பே வந்து அப்படியே வரிசையாக வந்து வச்சுட்ருப்பாங்க. அவங்களோட ஷாப்பே இன்னொரு வேறு ஊரில் இல்லைனா வேறு தெருவில் ஸோ அந்த மாதிரில கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைகள் 2, 3 கிளைகள் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து ஒரு சீட்டு இங்கே எதுவும் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அங்கே போய் அங்கே அந்த பிரான்ச்சில் போய் கேட்க முடியும். ஸோ எங்கேயுமே இல்லை, இவங்க ஒரு ஷாப் தான் அப்படின்னா அவங்க திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. இது கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா சீட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சரி நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபைல் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்கு வந்து கிடையாது. ஸோ அந்தந்த ஷாப்பை அவங்கவுங்க விருப்பப்படி வந்து ஸ்கீம் வந்து மாற்றி வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வேஸ்டேஜ் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எப்படி போடுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இப்போ வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நகைக்கு வந்து இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு எந்த ஷாப்லேயும் ஒரே மாதிரி வந்து இருக்காது. ஒரு ஷாப்பில் வந்து 10 போட்டிருக்காங்க அப்படின்னா வேறு ஷாப்பில் அது வந்து 9 கூட போடுவாங்க, 8 கூட போடுவாங்க, இல்லை அதோட அதிகமாக கூட போடுவாங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா கடைக்காரங்க பொறுத்தது தான். ஸோ இந்த பிஎஸ் ஹால்மார்க் HOD நம்பர் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு போடுறதா. ஸோ அது மாதிரி இல்லாமல் வேஸ்டேஜ் வந்து அந்தந்த ஷாப்காரங்களே வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. ஐயோ, இன்னொரு டவுட் வந்து கேட்குறீங்க, எல்லா கடையிலையுமே வந்து நகைச்சீட்டு போடலாமான்னு கேட்குறீங்க. நான் வந்து சின்ன கடையிலையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து சின்ன கடையில் போட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. சின்ன கடை மீன்ஸு அப்படின்னா நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா, இப்போ அவங்க அப்பா வச்சுருப்பாங்க, அவங்க தாத்தா வச்சுருப்பாங்க, அப்புறம் அவங்க அப்பா வச்சுருப்பாங்க, அப்புறம் அவங்க மகன்கள் வச்சுருப்பாங்க, அப்புறம் அவங்க பேரங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து வச்சுருப்பாங்க. இவங்களோட கிளையே வந்து வேறு தெருவில் இருக்குது, வேறு ஊரில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீர்னு அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட அந்த கிளையில் போய் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அங்கே எடுக்க முடியலன்னா கூட இங்கே எடுத்துக்கலாம். திடீர்னு அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது. நகைச்சீட்டு போடுறது பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த ஷாப்காரங்களும் அவங்கவுங்க விருப்பப்படி நகைச்சீட்டு போடுறது. நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து போடுறோம். ஸோ உடனே என்னால் ரெடி காசு கொடுத்து நம்ம வாங்க முடியாது, மாதம் என்னால் இப்படி கட்ட முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஒரு நகைச்சீட்டு வந்து போடுறோம். ஸோ போடுற கடை வந்து மெயின் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இங்கே 18% வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் எடுக்கிற நகை வந்து 20% இருக்குது அப்படின்னா மீதி 2% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் சீட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து 18% உள்ள நகையாக எடுக்கணும் அப்படின்னா 18%ல் என்ன இருக்குது, ஸோ எந்த மாதிரி டிசைன்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத சீட்டு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பேசிக்காக வந்து அவங்க எல்லாமே காமிக்க தான் செய்வாங்க, எந்த ஷாப்லேயும் காமிக்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி 18%க்குள்ளே என்ன நகை இருக்கோ ஸோ தயவு செஞ்சு அதை மாதிரி எடுங்க. ஏன்னா வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி நகை வந்து எடுக்காதீங்க. இது எல்லாமே வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஆர்சி ஜுவல்லரியில் இது வந்து 6 மாத சேவிங் ஸ்கீம் தான். இதில் வந்து நோ வேஸ்டேஜ், கிராம் பேஸ் தான். இங்கே வந்து போனஸுமே வந்து கொடுப்பாங்க. இது வந்து அமௌண்ட்லேயும் இருக்குது. 12 மாதம் கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து அமௌண்ட்டு. அது பார்த்திங்க அப்படின்னா 5000 சீட்டு 10,000 சீட்டுன்னு வந்து இருக்குது. ஸோ இதோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏஆர்சி ஜுவல்லரியுமே வந்து ஒரு நல்ல ஷாப் தான். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஜுவல்வனில் வந்து ஒரு 11 மந்த்து சேவிங் ஸ்கீம் தான் வந்து இருக்குது. இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ. சில ஷாப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே 18% சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வந்து கலெக்ஷன் எல்லாமே வந்து 20, 21, 22 ஸோ அந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க, ஹையாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2% வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணணும் வேஸ்டேஜில் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் சீட்டு கட்டி முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் நகை எடுக்கும் போது நீங்கள் வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி அந்த டிசைன் நல்லா இருக்குது, பட் இது வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டிசைன் பிடிச்சிருக்கு அந்த வேஸ்டேஜ் நம்ம பே பண்ண தானே செய்வோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. சீட்டு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க சும்மா ஒரு காமனாக ஒரு இது பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். 8 ஷாப் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் கேரளா ஜுவல்லரி. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 மந்த்து சேவிங் ஸ்கீம் தான். அப் டு 18% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ, கிராம் பேஸ் சேவிங் ஸ்கீம் தான்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மங்கள் மங்களில் வந்து சூப்பரான சேவிங் ஸ்கீம் தாங்க சொல்லுவேன். இது வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் ஊரில் வந்து மங்கள் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊருன்னு சொல்லி கேட்டேன். எல்லாருமே எங்கள் ஊரில் வந்தால் நல்லாயிருக்கும், சென்னையில் வந்தால் நல்லாயிருக்கும், திருச்சியில் தான் இருக்குது, திருநெல்வேலியில் வந்தால் நல்லாயிருக்கும், கோயம்புத்தூர் வந்தால், சிவகங்கை, ஸோ இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மங்கள் எல்லா ஊர்லேயும் வந்தால் இதுதான் வந்து டாப் ஒன்னாக இருக்கும் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது ஒரு 11 மந்த்து 15 மந்த்து. ஸோ எல்லாமே 11 மாதம், இவங்க வந்து 15 மந்த்து. ஆனால் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லைன்னா நம்ம எவ்வளோ மாதம்னாலும் வெயிட் பண்ணலாம்ல. ஸோ 15 மாதம். இவங்க வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி கிடையாது, இருந்தாலும் ஃப்ரீ கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேயுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷாப்பில் போய் தான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இல்லை, ஆன்லைன்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கசானா வந்து ஒரு 11 மந்த்து சேவிங் ஸ்கீமு. 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களுமே வந்து கிராம் பேஸ் தான் சேவிங் ஸ்கீம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஷோல்டர் ஷாப் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பெனிஃபிட்டான ஸ்கீம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்க, நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சப்ஸ்கிரைபும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.